கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன்துளி நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் கர்த்தர் நமக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு வார்த்தையை தேவன் நமக்கு கொடுக்க அவரை நோக்கி பார்ப்போம். இந்த நாள் காலை வேளையில் கூட 1 சாமுவேலின் புத்தகத்தில் 3வது அதிகாரத்தில் ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு படிக்க விரும்புகிறேன். அவர் தமது பார்வைக்கு நலமானதை செய்வாராக. அவர் தமது பார்வைக்கு நலமானதை செய்வாராக. இது கர்த்தர் சாமுவேலை பார்த்து சொன்னதான வார்த்தை. நம்முடைய அந்த சம்பவம் நமக்கு நன்றாக தெரியும். சாமுவேலுக்கு இஸ்ரவேலை குறித்தும் ஏலியின் குடும்பத்தை குறித்தும் ஒரு நியாய தீர்ப்பு செய்ய போகிறேன் என்பதை குறித்து சிறுவனாக இருந்ததான சாமுவேலை பார்த்து அவனுக்கு சொப்பனத்தில் அவனுக்கு ஒரு காட்சியாக கொடுத்து அவனுக்கு சொல்லுகிறார். எதிர்கால எச்சரிப்பை சாமுவேலுக்கு கொடுக்கிறார். அது தேவன் கொடுத்ததான அந்த வார்த்தை சாமுவேலுக்கும் தேவனுக்கும் மட்டும்தான் தெரியும். ஆனால் அந்த நேரத்தில் அதிக ஆவலோடு கர்த்தர் பேசுகிறார் சாமுவேலோடு என்று அறிந்தவர் ஏலி. பிரதான ஆசிரியனாக இருந்தவர். இந்த சீலோவிலே தேவனுடைய ஆலயத்தில் அவருடைய 2 குமாரர்களும் அதிக துஷ்டர்களாக இருந்தாங்க. அதை பற்றிய 3ஆம் அதிகாரத்தில் விவரமாக சொல்லப்பட்டிருக்கு. 2ஆம் அதிகாரத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது அவர்கள் எவ்வளவு துஷ்டமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார்கள் என்று. ஆனால் தேவன் அவர்களுக்கு ஒரு நியாய தீர்ப்பு கொடுக்க போகிறதை மிகவும் சிறியவனாக இருந்ததான சாமுவேலுக்கு எதிர்கால தீர்க்கதரிசிக்கு வெளிப்படுத்தி காட்டினார். காலை பொழுது வந்தது. அந்த நேரத்தில் ஏலி தாத்தா வந்து சாமுவேலிடத்தில் கேட்கிறார், கர்த்தர் உன்னோடு கூட என்ன பேசினார்? ஒன்றையும் மறைக்காமல் எனக்கு சொல் என்று சொல்லிவிட்டு, அவருக்கு நன்றாக தெரியும் நடந்து கொண்டிருக்கிறதான சம்பவங்கள் என்ன என்பதை குறித்து. தேவனுடைய இந்த நியாயத்தீர்ப்பை சாமுவேலுடைய வாயிலிருந்து கேட்க வேண்டும் என்பதற்காக காத்திருந்து காலையில் சொல்கிறார். அப்பொழுது அவர் சாமுவேல் பார்த்து ஏலி சொன்னதான வார்த்தை, கர்த்தர் தமக்கு நலமானதை செய்வாராக. அவர் தமது பார்வைக்கு நலமானதை செய்வாராக. எல்லா காரியத்திலும் அவர் சீர்தூக்கி செய்வார். கர்த்தர் நல்லவர். அவர் எதை செய்தாலும் நன்மைக்காக தான் செய்வார் என்பதை அவர் அறிந்திருந்தார். அதன்படியாக நம்ம எல்லாருக்கும் நன்றாக தெரியும் நியாய தீர்ப்பு வந்தது. இந்த நேரத்தில் இந்த சம்பவத்தின் மூலமாக நம்ம அறிந்து கொண்டதான காரியம் என்னவென்று சொன்னால், கர்த்தர் நலமானதை செய்வார். நல்ல காரியத்தை அவர் நமக்கு செய்யக்கூடிய தேவனாக இருக்கிறார். ஆனால் அவர் பொறுத்திருந்து பார்த்து நலமானதை செய்வதை அவர் தள்ளி போட்டு கொண்டிருந்தார். ஆனால் அவர் கொடுத்த தீர்ப்பு நமக்கு நன்றாக தெரியும். அந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு இடி ஏலிக்கு இருந்தது. அதே நேரத்தில் அவருடைய பிள்ளைகளுக்கும் நியாய தீர்ப்பை கொடுத்தார். ஆகவே இந்த நாளில் கூட அநேக துஷ்ட வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டு தேவனுக்கு பிரியப்படுத்த முடியாதபடிக்கு நடந்து கொண்டு வாழ்ந்து வருகிறார்கள். அவர்களை பார்த்து தேவன் அவருக்கும் நியாய தீர்ப்பு வைத்திருக்கிறார். ஆனால் இந்த நாளிலே கிருபையின் காலத்தில் வாழ்கிற நாம் தேவனுக்கும் அப்படிப்பட்டவர்களுக்கும் ஒரு பாலமாக இருந்து அவர்களுக்காக பரிந்துரைத்து ஜெபிக்க வேண்டியது மிக மிக அவசியம். கர்த்தர் நலமானதையே எப்பொழுதும் செய்வார். அவர் செய்வதை நாம் எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டும். அப்படி செய்வோம் என்று சொன்னால் கர்த்தர் தம்முடைய காரியங்களை மாற்றி போடக்கூட அவரால் தற்காலத்தில் முடியும். ஆனால் ஆகவே இந்த வேளையில் ஆண்டவரை பார்த்து நாம் ஜெபிப்போம். கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். நம்முடைய வாழ்க்கையில் இன்றைய நாளிலே நம்முடைய தேவைகளை எல்லா காரியத்திலும் வழிநடத்துவார். நலமானதை செய்வார். அவர் நலமானதை செய்ய நம்ம எதிர்பார்த்திருப்போம். நல்ல ஆண்டவரே, நன்றியோட துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையில் நீர் நிச்சயமாகவே நலமான காரியங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதிங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.